எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் பாலிடிக்ஸ் எல்டிஆர் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம எப்பவுமே யாரும் பேசாததே பேசுவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பதிவில் கூட நான் சொன்ன ஒரு தகவல் குறித்து பலர் சந்தேகங்களை கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம பேசுவோம். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, விஜய் முதல்வராக பொறுப்பேற்கிறார். இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயம். இந்த விஷயத்துல தான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, இப்போ அவையில் 118 உறுப்பினர்களோட ஆதரவு இருந்தால்தான் விஜய் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு எல்லா தமிழில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா 117 பேர் இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தேன். நான் எந்த அடிப்படையில் சொல்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நிறைய பேர் நான் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, சட்டமன்றத்தில் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்களோ அதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஆதரவு இருந்தால் முதலமைச்சராக விஜய் கன்ஃபார்ம் பண்ணிடுவார். அதாவது 100 பேர் அவையில் இருந்தாங்கன்னா 51 பேர் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தால் அவருடைய முதலமைச்சர் பதவி கன்ஃபார்ம் ஆயிடும். அடுத்த 6 மாசத்துக்கு வேற யாரும் நம்பிக்கை தீர்மானமோ அல்லது நம்பிக்கை இல்லா தீர்மானமோ கொண்டு வர முடியாது. இதுதான் சட்டம் சொல்லுது. அப்போ 100 பேர் இருந்தால் போதும். அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருக்கு. இந்த 234 தொகுதிகளையும் தனித்தனி எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு வந்திருந்தாங்கன்னா 234 பாதி 117 வரும். சம எண்ணிக்கையில வாக்குகள் கிடைத்தால் அங்க முதலமைச்சர் ஆக முடியாதுங்கிறதுக்காக ஒரு வாக்கு அதிகமா வேணும் அப்படிங்கிறதுனாலதான் 118 வேணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் சட்டமும் சொல்லுது. ஆனா இப்ப இருக்கிற நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் 2 தொகுதியில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்காரு. அப்ப சட்டமன்றத்துக்கு எல்லா எம்எல்ஏக்களுமே வந்திருந்தாலும் 234 பேர் இருக்க மாட்டாங்க. தலைகளை எண்ணும் போது 233 பேர் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பர் தேவையில்லை, 117 இருந்தாலே போதும். இந்த அடிப்படையில் தான் நான் ஏற்கனவே என்னோட பதிவில் 117 போதும் சொல்லியிருந்தேன். பட் அது தப்புன்னு ஆர்கியூ பண்ணாங்க. அவங்களுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அதாவது சட்டமன்றத்தில் இருக்கிற தலைகள் 50 பேர் இருந்தாங்கன்னா 26 பேர் வாக்களித்தால் ஒருவர் முதலமைச்சர் ஆகிடலாம். இப்போ 234 தொகுதிகளில் விஜய் 2 இடத்துல ஜெயிச்சிருக்கும் போது 233 தலைகள் தான் அங்கே இருக்கும். அப்போ 117 இருந்தாவே போதும். இதை தான் நான் கணக்காக சொன்னேன். பட் இது நிறைய பேர் ஏற்றுக்கல. அதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு தேவையான அளவு எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களோட ஆதரவு அவர் எப்படியோ திரட்டிட்டார். ஆனால் இப்போ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க இல்லைங்களே, ஒரு இடத்துக்கு நீங்க புறப்பட்டு போறீங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு உங்களோட பட்ஜெட் படி 10,000 ரூபாய் பணம் செலவான்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அளவாக 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் ஏதாவது வந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 2,000 ரூபாவது குறைந்தது அதிகமாக எடுத்துகிட்டு போகணும். இப்போ 10,000 ரூபாய் பட்ஜெட் இருக்கிற ஒரு ட்ராவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணினோம்னா அட்லீஸ்ட் 2,000 rupees எக்ஸ்ட்ரா வச்சுருக்கணும். இல்லைன்னா வேற ஏதாவது எதிர்பாராத விஷயங்கள் நடக்கலாம். அதே மாதிரி தான் சட்டமன்றத்தில் 117 பேர் இப்போதைக்கு இருந்தால் விஜய் முதலமைச்சர் ஆகிட முடியும் அப்படின்னாலும் கூட வெறும் 117 அல்லது 2-3 சேர்த்து 120 வச்சுட்டு இருந்தாருன்னா இடையில ஏதாவது ஒரு 2 எம்எல்ஏ அல்லது 3 எம்எல்ஏ பிரச்சனை பண்ணி விஜய்க்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னா மறுபடியும் அடுத்த 6 மாசத்துல நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்துடும். அப்படி வரும்போது விஜய், அதாவது 117 பேர் 118 பேர் தேவைங்கிற இடத்துல ஒரு 140 145 150 பேர் இருந்தாங்கன்னா 5 வருஷத்துக்கு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா 2 பேர் 3 பேர் எதிர்த்துட்டு போனால் கூட சமாளிச்சிடலாம். பட் வெறும் 220 கையில் வச்சுட்டு இருந்தாருன்னா, விஜயும் ஒரு தொகுதியில் ரிசைன் பண்ணாருன்னா, அங்கே மறுதேர்தல் நடந்து இன்னொரு எம்எல்ஏ பண்ணிட்டாருன்னா திருப்பி இன்னொரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வரும்போது 118 பேர் அங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும். பட் இடையில 2-3 பேர் பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த சப்போர்ட் இருக்காது. அப்படிங்கும்போது அது திடீர் கவர்மெண்ட் தான் வச்சுட்டு இருக்க முடியும். இதுதான் உண்மையான நடைமுறையா இருக்கு. அப்போ வெறும் 120 எம்எல்ஏக்களோட ஆதரவோட விஜய் தனது அரசை தொடங்கினால் அது நீடித்த 5 ஆண்டுகளுக்கு நிலையான ஆட்சியை தர முடியும் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்டு கொடுக்காது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஸோ அவர் எந்த காரணத்தை கொண்டும் அதிமுகவோட உதவி இல்லாமல் ஆட்சியை 5 ஆண்டுகளுக்கு எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டும் இங்க இருக்கு. ஏன்னா அவர் போய் டிஎம்கே கிட்ட உதவி கேட்க முடியாது. டிஎம்கே தான் அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு தான் அவர் களமாடியதை நம்ம பார்த்தோம். அப்போ டிஎம்கே கிட்ட போய் உதவி கேட்க முடியாதுங்கும் போது அதிமுகவோட உதவி இருந்தால்தான் விஜய் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு தன்னோட அரசை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, அதிமுகவோட நிலை என்ன ஆகுங்கிறது இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து இத்தனை ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி எப்படியோ அந்த கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு. பட் இனிமேல் அவருடைய தலைமை தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதான்.
ஏன்னா ஏற்கனவே பல எதிர்ப்புகளை பல பிரச்சனைகளை தாண்டி அவர் இருந்துட்டு இருக்காரு. இனிமேல் வரும் எதிர்ப்புகளை அவரால் சமாளிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. அதிமுகவில் இருக்கிறதுக்கு இணையான பிரச்சனைகள் திமுகவிலையும் இருக்கு. அது ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததுனால் அந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் வெளியே தெரியாம இருந்தது. இனிமேல் அந்த பிரச்சனைகளும் பெரிய அளவில் வெளியே வரும். அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். இது ஒரு புறம் இருக்க, விஜய் முதலமைச்சராக பதவியேற்றால் அவர் எதிர்கொள்ள போகும் மிகப்பெரிய சவால்கள் என்னன்னா, முதல்ல அவர் அளித்த தேர்தல் வாக்குறுதிகள், பொருளாதாரம் சார்ந்த கவர்ச்சிகரமாக அவர் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு எந்த விதத்திலும் நடைமுறை சாத்தியங்கள் இல்லை அப்படிங்கிற உண்மை இருக்கும்போது, அவர் எப்படி மாசம் 2500 ரூபாய் குடும்ப பெண்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு கொடுக்க போறாரு? படித்து வேலையில்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சிலிண்டர் 6 சிலிண்டர் எல்லா வீட்டுக்கும் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்த மாசம் சிலிண்டரே ஃப்ரீயா வரும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா நிச்சயமா வராது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சம்பளம் கொடுக்க முடியாமல் போராடிட்டு இருக்காங்க பல மாதங்களாகன்னு பார்க்குறோம். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமெல்லாம் கொடுக்காம இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட். கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் கொடுக்குற சம்பளத்துக்கே திணறிட்டு இருக்குது. இதில் 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே வேற டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து நிதியெல்லாம் எடுத்து அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இதில் இன்ஃப்ளோ பண்ணி அதை கொடுத்துட்டு இருக்காங்கிற குறைபாடுகள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கும்போது விஜய் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது ரொம்ப 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 கடினமானது. அதனால அவர் வாக்காளர்களுக்கு உண்மையை புரிய வைப்பதோடு இல்லாமல் இந்த கவர்ச்சிகரமான திட்டங்களை விடுத்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொன்னா, டான்ஜெட்கோல மின்சாரத்தை யூனிட்டுக்கு 4 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய், 11 ரூபாய் எல்லாம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு பிரதமர் நரேந்திர மோடியோட திட்டமான அந்த சூரியகர் யோஜனான்னு ஒன்று இருக்கு. அதாவது சோலார் மின்சக்தி, சோலார் ரூஃப்டாப் சோலார் போடுறது. இதெல்லாம் போடும்போது அந்த மின்சாரம் வெளியிலேருந்து விலை கொடுத்து வாங்க வேண்டிய மின்சாரத்தை இலவசமாக நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு இந்த மாதிரி சாத்தியக்கூறுகளை அவர் தேட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் யூஸ்க்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறவங்க இப்போ சோலார் பேனல் போட்டு நான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண எங்கிட்ட 300 ரூபாய் 4 ரூபாய்க்கு வாங்குற டான்ஜெட்கோ திருப்பி அதே மின்சாரத்தை எனக்கு 11 ரூபாய் 12 ரூபாய்க்கு விலைக்கு விற்கிறாங்க. இந்த மாதிரி குறைகளை எல்லாம் தவிர்த்தாவே மின்சாரத்தில் மிகப்பெரிய பல 1000 கோடி ரூபாயை சேமிக்க முடியும் அப்படிங்கிறதோடு இல்லாமல் ஏற்கனவே கடனில் இருக்கிற டான்ஜெட்கோவை மீட்க முடியும் அப்படிங்கிறது இது ஆக்கப்பூர்வமான திட்டம். இது மாதிரி பல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை அறிவிக்க வேண்டும். இப்ப ஏற்கனவே அவர் அறிவிச்சிருக்கிற தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு உகந்தவை அல்ல அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். மக்கள்கிட்ட அவர் ஒரு உணர்ச்சி பூர்வமான ரிக்வெஸ்ட் வச்சா கண்டிப்பா எல்லாருமே ஏத்துக்க போறாங்க. ஏன்னா ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதுலயுமே பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அவருக்கு வாக்களிக்கவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதுக்கு இடையில விஜய்க்கு கிடைத்திருக்கிற இந்த இமாலய வெற்றிக்கு அவரோட கடவுள் பக்தி உதவுச்சா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர்ல போய் கோயில்ல சத்ரு சம்ஹார யாகம்னு ஒன்று நடத்தினாரு. இது எதிரிகளை வீழ்த்துவதற்கான ஒரு யாகம். அது இல்லாமல் திருச்சியில் ஒரு தேவாலயத்தில் போய் மண்டி ஓட்டு வழிபட்டாரு. இஸ்லாமியர்களோட வழிபாட்டு தலங்களுக்கும் சென்று அவர் வழிபட்டிருக்காரு. அதாவது இறை நம்பிக்கை அப்படிங்கிறது உண்மையிலுமே அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அதில் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கும் போது தொடர்ந்து இதே மாதிரி அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் அவர் போய் வந்தா இந்த வாக்கு வங்கி அரசியல் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இல்லாம பாத்துக்கலாம். தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார், இன்னொரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. இது மாதிரிதே தமிழ்நாட்டு இடதுசாரிகள் இருக்காங்க. அந்த மாதிரி அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து விஜய் தனித்து நிற்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். திருச்செந்தூர் முருகன் ஆகட்டும், அல்லது வேளாங்கண்ணி அன்னையாகட்டும், அல்லது தர்காவில் இருக்கிற அது அல்லாவோட ஆற்றல், ஏதோ எல்லா ஆற்றலும் சேர்ந்து அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம நம்பும்போது அவர் தொடர்ந்து வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ந்து எடுத்துட்டு போகணும். ஏன்னா இது எல்லா மதத்தினருக்கும் ஒரு இணக்கமான தலைவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு வரணும்னு இதை தொடர்ந்து பண்ணணும். அவருடைய வெற்றிக்கு பின்னால் உண்மையில் இந்த சக்திகள் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம புறந்தள்ளி விட முடியாது. இதுல இப்ப செங்கோட்டையனை பத்தி நம்ம பார்த்தோம்னா, இப்ப சட்டமன்றத்துக்குள்ள புதிதாக விஜய் உட்பட அவரோட கட்சியில் இருக்கிற அனைத்து எம்எல்ஏக்களும் பெரும்பாலானவர்கள் முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ள வர்றாங்க. சட்டமன்ற நடைமுறைகள் செயல்பாடுகள் அவங்களுக்கு அனுபவம் இருக்காது. அதுல செங்கோட்டையன் அந்த கட்சிக்கு பெருமளவில் உதவியாக இருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல அதாவது ஏற்கனவே செங்கோட்டையன் அந்த கட்சியில ஜாயின் பண்ணதுக்கு பின்னாடி அவரை யாரும் மதிக்கிறது இல்லை, அவர் ரொம்ப பழமைவாத கருத்துக்களை முன்வைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர். பட் உண்மையிலுமே இந்த நேரத்தில் செங்கோட்டையன் முதன்மையான ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை அவர் சரியா பயன்படுத்திக்குவார் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. ஸோ எது எப்படியோ நாளைக்கு விஜய் முதலமைச்சராக பதவியேற்க போகிறார். அவருக்கான ஆதரவுகள் தற்காலிகமாக ஒரு டைம் நம்பிக்கை தீர்மானம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த 6 மாசத்துக்கு வேற யாரும் புதுசா நம்பிக்கை தீர்மானம் கோர முடியாது. அதே நேரத்தில் வேற ஒரு சூழ்நிலையில ஆளுநர் முடிவெடுத்தார்னா
நம்பிக்கை தீர்மானத்துக்கு அனுமதி அளிக்கவும் முடியும். அதெல்லாம் வந்து சட்டம் சார்ந்த விஷயங்கள். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்கன்னா அடுத்த 6 மாதத்துக்கு நம்பிக்கை தீர்மானமோ அல்லது நம்பிக்கையில்லா தீர்மானமோ கொண்டு வர முடியாது. ஸோ அடுத்த 6 மாதத்துக்குள்ள கவர்மெண்ட் அவர் எப்படி ரன் பண்ணுறாருங்கிறத வந்து மக்களுக்கும் தெரிஞ்சிடும். ஏற்கனவே 2ஆம் இடம் 3ஆம் இடத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் புரிஞ்சுக்கிற நிலைமை வரும். அதுக்கு பின்னாடி அவர் கவர்மெண்ட் கொண்டு போகிறது ரொம்ப சிக்கலாக இருக்கும். ஏன்னா எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட தேர்தல் அறிக்கையில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்ற சொல்லி பெருமளவில் போராட்டங்களை முன்னெடுக்கலாம். அல்லது வேற பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது அதையெல்லாம் அவரோட அரசு எப்படி எதிர்கொள்ளுது அப்படிங்கிறத பொறுத்தது. ஏன்னா அது சினிமாவில் ஒரு பிரச்சனையை சரி பண்ணுற மாதிரி நடைமுறையில் சரி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட எம்எல்ஏக்கள் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க நிறைய பேர் அனுபவமே இல்லாதவர்கள் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து வெறும் சினிமா ரசிகர்களாக இருப்பதையும் நாம் பார்க்க முடியுது. அவங்களுக்கும் அரசியல்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்களையும் வந்து சரிப்படுத்தி வழி நடத்தி கொண்டு வர பொறுப்புகளை விஜய் வந்து சீனியர் லீடர்ஸ் கிட்ட கொடுத்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கணும். அப்போதான் அவர் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொண்டு போக முடியும். அப்படிங்கிற நேரத்தில் அதிமுகவோட நிலை என்ன அப்படிங்கிற தகவல்களோட அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். இந்த தகவலோட இந்த பதிவை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.